நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நல்ல அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போற காரியம் பாவத்தை மன்னிக்கும் கர்த்தர். பாவத்தை மன்னிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அருமையான வேத பகுதியிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் யார் மன்னிப்பா? யார் மன்னிக்க முடியும்? யார் மன்னிக்க தகுதியானவராக இருக்கிறா? யார் பாவத்தை உண்மையாக மன்னிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையிலையும் இருக்கு. ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன். நான் செய்த பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்தில் யாருக்கு முடியும் அப்படின்லாம் நான் யோசித்த நாட்கள் உண்டு. இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நான் ஒரு பெரிய பாவி. இந்த உலகத்தில் நான் செய்யாத எத்தனையோ ஸ்தோத்திரம் பாவங்கள் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அவ்வளோ பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் என் பாவங்களை இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கர்த்தர் எனக்கு மன்னித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உன் பாவத்தை மன்னித்து உனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஒருவேளை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இங்கே வந்து ஆண்டவரே இயேசுவே எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னா மன்னிச்சிருவாருன்னு நினைக்க வேணாம். அறிக்கையிட்டால் நான் இவ்வளோ பெரிய பாவி, நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன்னு அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும்போது, அந்த அநியாயத்தை விட்டுவிடும்போது வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு விட்டுவிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தான் ஆண்டவரிடத்தில் எதை பெறுவானா? இரக்கத்தை பெறுவான். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்து மன்னிச்சிருவாருன்னு வந்து கோயிலில் போய் சர்ச்சில் போய் விழுந்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே இயேசுவேன்னு சொன்னா மன்னிச்சிருவாருன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம். அப்படி இல்லை. உண்மையான மனம் திரும்புதல், உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு பாவத்தை விட்டு விடுகிற அனுபவம் வேணும். பெயர் கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கு. நான் யாரையும் தவறா பேசல, தப்பா நீங்க நினைக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம் உங்களை விட்டு விலகும் போது தான், இயேசு கிறிஸ்து உண்மையா மன்னிக்கும் போது தான் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும், உங்க பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரும். அதற்காகத்தான் நான் வலியுறுத்தி பேசுறேன். இதை ஒரு விதானமான பொருளா நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறார்னா உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். 100% அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர்.
உங்களை விட்டு அதை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு. இந்த தேவனை விட்டுறாதீங்க, இந்த இயேசுவை விட்டுறாதீங்க. இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்க, இந்த இயேசுவிடத்துல வாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சொந்த தெய்வமா உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பாவத்தோட எவ்வளவு நாள் நீங்க வாழ முடியும்? பாவத்தோடு எவ்வளவு நாள் நீங்க உங்க வாழ்க்கையை கழிக்க முடியும்? வேண்டாம். அறிக்கையிட்டு விட்டுட்டு வாங்க. தேவன் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு தர விரும்புறார், புதிய ஜீவியத்தை உங்களுக்கு தர விரும்புறார். பாவத்தை செஞ்சு செஞ்சு உங்க மரியாதை இழந்து போயிருக்கீங்களே, உங்களை ஒருத்தரும் மதிக்க முடியல. இந்த பாவத்தை மன்னிக்க யார் உண்டு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்து கொண்டே இருக்கிறது. பாவத்தை செய்யும் போது சந்தோஷமா இருக்கு, பாவத்தை செய்து முடித்த பிறகு வேதனையோடு இருக்கிற அன்பான வாலிபனே, அறிக்கையிட்டு விட்டு விட்டுருங்க. இயேசு உங்களுக்கு மன்னித்து நீக்கி உங்களை சுத்திகரிக்க உண்மையின் நீதி முழுவதுமாய் இருக்கிறார். சிலருடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் செய்த பாவம் கொடூரமானது, நான் செய்த பாவம் பயங்கரமானது, நான் செய்த பாவம் சகிக்க முடியாதது, அப்படியேற்பட்ட பாவத்தை நான் மன்னிக்க இயேசு இருக்கிறாரா? இருக்கிறார், இருக்கிறார். இயேசு இருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க இயேசு இருக்கிறார். நீ உண்மையா ஒப்பு கொடுப்பனா, நீ உண்மையா உன்னை விட்டு கொடுப்பனா, நான் இனி செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு மன்னிப்பு வேணும்னு நீங்க உண்மையா சொல்லுவீங்கன்னா இயேசு நிச்சயமா உங்க பாவத்தை மன்னிப்பார். அவர் பாவத்தை மன்னித்து உங்களை விட்டு அதை நீக்கி சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். எஸ், உண்மைதான். நம்முடைய பாவங்களை எப்படிலாம் மன்னிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தெரியுமா? இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் மனப்பூர்வமாக ஏற்று இதை விசுவாசித்து உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார். வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 103 அதனுடைய 12ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில நீங்க சொல்றீங்க, சரியா சொல்றீங்க பாஸ்டர், என் பாவம் மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக ஆண்டவர் என்னை விட்டு விலக்கினார் என்று நிறைய பேர் சொல்லக்கூடியவங்க இருக்கீங்க. இந்த செய்தியை கேட்குறவங்க, உண்மைதான் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர். மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரம்னு யாருமே இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க மண்டைய உங்க மூளையை போட்டு எவ்வளவு கசக்குனாலும் சரி முடியவே முடியாது. மேற்குன்னு சொல்லிக்கிடலாம், கிழக்குன்னு சொல்லிக்கிடலாம், ஆனால் ரெண்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்ன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், அதை விளக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? இந்த இயேசு கிறிஸ்துவை போல உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை விட்டு விலக்குவதற்கு வேறு ஒருவரால் முடியாது, ஒருவரால் முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் பாவங்களை அவர் மன்னிக்கிறார், உன் பாவங்களை அவர் நீக்குகிறார். மேற்கிற்கும் கிழக்கிற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன் பாவங்களை அவர் விலக்குகிறார், மன்னித்து விலக்குகிறார். இவரை போல் உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்களை விட்டு தூரப்படுத்தவும் வேறு ஒருவரால் முடியாது, வேறு ஒருவரால் முடியாது. இன்றைக்கே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. குடியினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அன்பான மகனே, போதை வஸ்துகளினால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அன்பான மகனே, இன்னும் பலவிதமான சிற்றின்பங்களினால் அடிமைப்படுத்தப்பட்டு பாவத்துக்குள் உழண்டு கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இணையதளங்களில் மூழ்கி பாவத்தை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிற அன்பான வாலிபனே, நீ ஒப்பு கொடுப்பாயானால், இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே என் பாவங்களை நீர் மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாயானால், உன்னை விட்டு கொடுப்பாயானால்,
மேற்கு இருக்கும் கிழக்கு இருக்கும், எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்குவதற்கு, மன்னித்து விலக்குவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இவர்தான் இயேசு என்பதை நீ கண்டுகொள். நீ இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு இரவு உன்னோடு கூட அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை, பாவமாகிய இருளை உன்னை விட்டு அகற்றுவதற்கு இயேசு பரிசுத்தராய் உனக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். எத்தனையோ பாவிகளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். எத்தனையோ வாழ்க்கையில் அவலட்சணமாய் வாழ்ந்த பாவிகளை இன்னைக்கு மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கை அவரால் மாற்ற முடியாதா? நிச்சயமாய் முடியும், நிச்சயமா முடியும். நீ நம்பு, இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு. மனுஷனை நம்பாத, இயேசு கிறிஸ்துவை நம்பு, இயேசு கிறிஸ்துவை நம்பு. இந்த வேதத்தை வாங்கி படி. இந்த வேதத்தை வாங்கி படிச்சு உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு நீ வாழ பழகு. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 38ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். இதோ இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது, மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து, என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம், நல்ல கவனிங்க, என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக, உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நம்மளை எத்தனையோ பேர் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு சாப்டரு. மனுஷெல்லாம் தூக்கி எறிஞ்சாலும் நம்ம வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகுது. நோ, நம்மளை கர்த்தர் என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சாதான் வேதனைப்படணும். இல்லை, அவர் எதை தூக்கி எறிகிறார்னா உங்களுடைய பாவத்தை அப்படி தூக்கி பின்னால் எறிகிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, என் மகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அவளுடைய வாழ்க்கை அழிக்கக்கூடிய காரியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ உண்மையாய் அவருடைய சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுது உன் பாவத்துக்காக ஆண்டவரிடத்தில் நீ மன்னிப்பை கேட்பாயானால் அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? தூக்கி பின்னாக எரிந்து விடுகிறார். உன் பாவத்தின் அகோரத்தை, உன் பாவத்தின் உக்கிரகத்தை, உன் பாவத்தின் பிடிவாதத்தை உன்னை விட்டு அவர் அப்புறப்படுத்துவதற்கு வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசி தூக்கி எரிஞ்சிருவார் பின்னால. யாரும் அதை போய் திரும்ப என்ன செய்ய முடியாது, தேடிலாம் கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப ஒன்றை அதை கொண்டு வந்து வைக்க முடியாது. அதிகாரம் உள்ள கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மனுஷன் தூக்கி எறிஞ்சாதான் மனுஷன் போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தர் தூக்கி எறிஞ்சார்னா உன் பாவத்தை ஒருவராலும் மறுபடி உனக்குள்ள அந்த பாவத்தை கொண்டு வர முடியாது. நீ நம்பு, தூக்கி முதுகுக்கு பின்னால எரிஞ்சிருவாரு. உன் பாவத்தை மன்னித்து அவர் உன் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால தூக்கி எரிஞ்சிருவாரு. அதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் உங்க வாழ்க்கையில் இந்த பாவம் வருவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 43:25 வசனம் சொல்லுகிறது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் தூக்கி போடுறார்னா, முன்னால அது நினைவுக்கு கூறக்கூடியதா இருக்கக்கூடாது, தூக்கி பின்னால எறிஞ்சிடும். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்ல? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் உங்கள் பாவத்தில் ஆண்டவர் தூக்கி முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டார். மன்னித்து முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நினையாமல் இருக்கும்படி. அவர் நினைக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டீங்க, நீர் நினைக்க விரும்பலை, நினைவே
உங்க வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நினைவுல உங்க பாவங்கள் வராது. அதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தீங்கல்ல, முதுகுக்கு பின்னால தூக்கி எறிஞ்சாரு, மறந்துட்டீங்களா? சிலருடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோட பார்க்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் பாவத்தை ஆண்டவர் முதுகுக்கு பின்னால தூக்கி எறிஞ்சிருவாரு, மன்னித்து முதுகுக்கு பின்னால தூக்கி எறிஞ்சிருவாரு. அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். மூன்றாவது, மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மீகா 7:19 வாசிக்கும் போது அங்கே இப்படி வாசிக்கிறோம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் என்ன செய்வாரு? போட்டு விடுவார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் போட்டுருவாராம். மன்னித்து, உன் பாவங்களை மன்னித்து. அவரை போல மன்னிக்க இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லைங்க. இயேசுவை போல உங்களை என்னை மன்னிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. மன்னிக்கிறவர் மறந்து விடுவார். உலகத்தில் மன்னிக்கிறேன்னு சொல்ற மனுஷன் மறக்க மாட்டான். திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருப்பான். திரும்ப திரும்ப அவன் நினைவில் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னால் மறந்துடுவார். உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னார்னா அன்னையோட அதை ஃபுல் ஸ்டாப். திரும்ப அவர் அதை குறித்து காரணம் காட்டியோ அதை சொல்லியோ ஒரு நாளும் உங்களை பிளாக்மெயில் பண்ண மாட்டார். உங்களை அவர் வேதனைப்படுத்த மாட்டார். வசனம் சொல்லுது, உன் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் கொண்டு போய் என்ன செஞ்சிருவார்? சமுத்திரத்துக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கலை. ஆண்டவர் பாவத்தை நம்மளை விட்டு நீக்கிற காரியத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அவர் போடுகிறார். ஒருவரும் தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய பாவங்களை அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எத்தனையோ பெரும் பாவியாக இருந்தவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க முற்காலத்தில் முன்பு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் சிநேகிதர்கள்லாம் அவங்கள கண்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எப்படியா நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான், நம்மளோட அயோக்கியத்தை நான் பண்ணவன் தான், நம்மளோட ஊதாரியா சுத்தினவன் தான், நம்மோட செய்யாத எத்தனையோ பழக்கங்களை அவன் செஞ்சவன் தான், எப்படியா அவன் இப்படி இருக்கான்? ஒன்று தான் காரணம். அந்த பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் ஒருவர் போட்டு விட்டார். அவர் தான் இன்னைக்கு நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து. உண்மையாக உன் பாவத்துக்காக நீ மனம் வருந்தி, நான் இனி இப்படி வாழ விரும்பலை, என் வாழ்க்கை மாற்றப்படணும், என் ஜீவியம் மாற்றப்படணும், நான் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், என் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது, என் வாழ்க்கையை விரயம் செய்யக்கூடாதுன்னு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அதை போட்டு விடுவதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நிச்சயமாய் ஒரு அற்புதம் உண்டு. பாவங்களை மன்னிக்கும் கர்த்தர். முதலாவது என்னுடைய பாவங்களை தூரமாக விலக்குகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக விலக்குகிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை ஸ்தோத்திரம் முதுகுக்கு பின்னால் அவர் எறிந்து விட்டார். மூன்றாவது சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விட்டார். மன்னித்து 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 மறந்து இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தினால் அழகுபடுத்தப்படும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? இருந்த இடத்துல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும், இயேசுவேன் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால்
இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அருவருப்புகள், மோசமான ஜீவியம் நம்முடைய வார்த்தையின் மூலம் மன்னிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீர் மன்னித்து, மேற்குக்கும் கிழக்கிற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக விலக்கி, முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து ஆண்டவரை சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு தேடி கண்டுபிடிக்க விடாத அளவுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிற உண்மையும் நீதியும் உள்ள தேவனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இனி வேண்டாம், ஒரு புதிய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அடியானுக்கு நீர் கிருபை செய்தீரோ, பேச வைத்தீரோ, அந்த நோக்கத்துக்குண்டான ஆண்டவரே ஸ்தோத்திரம் காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து முடிங்க. அதற்குரிய கனமும் துதியும் மகிமையும் நம்முடைய நாமத்திற்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. எனக்காக ஆமென் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். அதே போல் ஜாஸ்வா டிவிக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.